ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. அதனால் நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நாகார்ஜுனா ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப், நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணோம். அதுக்கு இங்கே நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தயிர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலாக ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ்னால் மேரினேட் பண்ணணும். நீங்கள் ஓவர் நைட்டும் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல, கிரைண்ட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு அரோமா வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர், பட்டை, கிராம்பு, ஏலக்காயோட ஃப்ளேவர் அவ்வளோ இருக்காது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை லோ ஃப்ளேமில் மினிமம் ஒரு 5 to 7 minutes ஆகுது குக் பண்ணணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகணும். இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 6 பச்சை மிளகாவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும், ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 minutes ஒரு மூடி போட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே நம்ம எவ்வளோ ஸ்லோவாக இந்த மிக்சரை குக் பண்ணுறோன்னு அதில் தான் இருக்குது. அது நல்லா குக் ஆகட்டும். அது இடையில நான் ஒரு கை புதினா, அதோட கொஞ்சம் கம்மி கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போது நம்ம பவுடர் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா அப்புறம் கொத்தமல்லி போட்டு அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால அந்த புதினாவோட ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா இறங்கும். சில பேர் புதினா கொத்தமல்லியை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரியாணிக்கு போட்டால் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே
2 மீடியம் சைஸ் தக்காளி க்யூப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக இல்லை, ஒரு க்யூப் அளவுக்கு. அதோட ஒரு 4 பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குக்கானால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இங்கே நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணி 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன டிப், நீங்கள் எந்த ரைஸில் பிரியாணி செஞ்சாலும் ரைஸ் சோக் பண்ணி இருக்கிற தண்ணியை இப்படி ஆட் பண்ணிக்கினீங்கன்னா அந்த ரைஸோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அந்த ஃப்ளேவர் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 3.5 கப்ஸ் சோக் பண்ண அந்த ரைஸ் வாட்டர், அப்புறம் 1 கப் தேங்காய் பால், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். நல்லா கொதித்ததும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போ நான் கொத்தமல்லி வளர்த்தாலோ அது ஒரு ஃபெயிலியராக தான் முடியும். சில பேர் கொத்தமல்லி சீட்ஸை தண்ணியில் ஊற போட்டு அப்புறமா அதை சோப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடும் நான் ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொத்தமல்லி சீட்ஸை இடித்து அதை நான் இந்த பாட்டில் போட்டிருந்தேன். கொத்தமல்லி சீட்ஸ் இடித்து இப்படி சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த மேலே இருக்கிற ஸ்கின் ஒடிஞ்சிடும். அது சேர்க்கறதுனால நம்ம கொத்தமல்லி சீக்கிரமே ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது வளர ஆல்மோஸ்ட் 3.5 வீக்ஸே ஆச்சு. ரொம்ப லேட் ஆச்சு. நான் நினச்சேன் இந்த மெத்தடும் ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டு. பட் லேட்டராக 3.5 வீக்ஸ் கழித்து கொத்தமல்லி வளர ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த மெத்தடும் ட்ரை பண்ணல. டைரெக்டாக கொத்தமல்லி சீட்ஸை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி போட்டு விட்டுட்டேன். ஜஸ்ட் செக் பண்ணதான் இது எவ்வளோ நாளில் ஜெர்மினேட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு. கரெக்டாக சொல்லப்போனால் 11th டேலேயே இது குட்டி குட்டியாக இப்படி வளர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இது இப்படி வளர்ந்தோன்னே. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி பாட்லேயே கொத்தமல்லி வளர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் இது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் ஒரு மூடியை போட்டு. இந்த மாதிரி தண்ணி 80% ட்ரை ஆன உடனே நான் ½ லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு வாட்டி உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் உப்பு எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி, நம்ம சாப்பிட்ற அளவுக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்ம வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தம் போடுறது தான். பேசிக் தம் செட்டப் தான். ஒரு பழைய தவா, அதுக்கு மேலே இந்த பாத்திரம், அதுக்கு மேலே ஒரு வெயிட். நான் இப்படி லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம 15 மினிட்ஸ் கழித்து நம்ம நாகர்ஜுனா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்வீட் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இங்கே ஒரு குவிக்காக நான் பாயசம் செஞ்சுக்க போகிறேன். கஸ்டர்ட் ஃப்ளேவர் பாயசம். அதுக்கு இங்கே
250 ml பால் இந்த மாதிரி ஹெவி பாட்டம் வெசலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இது நல்லா கொதித்ததும் அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் இதில் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட இதில் 1 கப் வறுத்த சேமியா, 1/2 கப் சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மில்க் மேடும் சேர்த்துக்க போகிறோம். அதுலேருந்து ஸ்வீட் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டானா பாயசம் திகட்டும். நம்ம எடுத்து வச்ச பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்க மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்கிற பாயசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி சேர்த்தா கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாயசம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்கு தான். இதில் நெய்யில் முந்திரி அப்புறம் திராட்சை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் ஃப்ளேவர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் என் லஞ்ச் இப்படி தான் சர்வ் பண்ணேன். பிரியாணியோட டேஸ்ட் எக்ஸாக்ட்லி நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறையா டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு இந்த சேனல் கண்டிப்பாக பாருங்கள்.